வணக்கம். நான் டாக்டர் மெல்வின். வலி இது ஒரு பெரிய பிரச்சனையாக மக்கள் எடுத்துக்கொண்டு உலகம் பூரா ஆஸ்பத்திரிக்கு ஏறி இறங்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சிறந்த வலி நிவாரணம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா சிஸ்டத்துலையும் போயிட்டு வர்றாங்க. உலகம் பூரா இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. த ஜேர்னல் ஆஃப் பெயின் அப்படின்னு சொல்லி பெயினுக்காகவே ஒரு ஜேர்னல் கூட உலகத்தில் இருக்குது. அதில் வந்த ஒரு விஷயத்தை குறித்து தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். உண்மையிலேயே இந்த வலி எவ்வளவு பயங்கரமானது அப்படின்னு சொன்னால் மனிதனை வந்து ரொம்பவே முடக்கி போடுகிறது, ரொம்ப வயதானவனாக ஃபீல் பண்ண வைக்குது. இப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சியின் முடிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக 3 விதமான வலிகள் இருக்கும். அதாவது நாசிசெப்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது இன்ஃப்ளமேஷன் வீக்கம் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னால் அதனால் வரக்கூடிய வலி. இன்னொன்று நாசிபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இன்ஃப்ளமேஷனும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் ஒரு அன்எக்ஸ்பிளைன்டு பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது சம்மந்தமான ஒரு பிரச்சனை. இன்னொன்று நியூரோபதிக் பெயின். இதை தாண்டி இன்னும் நிறைய சப்டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. கால் ஸ்டோன், கோலிக், ஸ்டொமக் ஏக், ஹெட் ஏக், மைக்ரேன், அது இதுன்னு விதவிதமாக நிறைய சப்டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் பெயின் அப்படிங்கிறது தான் பேசிக்காக நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லிக் கொடுக்க முடியும் இல்லை. ஏதாவது ஒரு வலியோடு தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் தன் வாழ்நாளை கடந்து வருகிறான். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக உலகம் பூரா எல்லா விதமான ரிசர்ச்சும் ஆராய்ச்சிகளும் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு சரியான தீர்வு இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியல. ஆனால் ஒரு சில விஷயங்கள், ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், யூகேல, பிரிட்டன் 2 யூனிவர்சிட்டிகள் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி சமீபத்தில் பண்ணாங்க. எக்ஸிட்டர் யூனிவர்சிட்டி அண்ட் பிளைமவுத் யூனிவர்சிட்டி, இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், க்ரானிக் லோ பேக் பெயின், அதாவது நாள்பட்ட கீழ்முதுகு வலி ஓட கஷ்டப்படுற ஒரு சிலரை எடுத்து அவங்கக்கிட்ட இந்த ஆராய்ச்சியை பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக அவங்கள வந்து அப்பப்போ வெளியில் கூட்டிகிட்டு போய் ஒரு இயற்கையான சூழலை உட்கார வச்சு அந்த நேரத்தில் அவங்கள வலி எப்படி இருக்குது அப்படிங்கிற விதமான ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரிப்பட்ட சின்ன விஷயங்களை கூட அவங்களுக்கு இந்த வலியிலேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறோம். பல இடங்களில் பேசுவோம், சொல்லுவோம். இந்த பெயினெல்லாம் வந்து குறையிறதுக்கு, இல்லை வாழ்க்கையில் தான் பிரச்சனை வந்ததுன்னா, சங்கடமங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் வெளியில் போய்ட்டு வாங்கலாம் சொல்லுவோம். அதுவே கூட ஒரு அருமருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு பெரிய ஆராய்ச்சி முடிவாக அப்படி வந்திருக்கிறது. இது சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணி எனக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால், அதை தாண்டி உங்களுக்கு வலி அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னால், தயவு செஞ்சு அதுக்கு ரொம்ப செலவழித்து பெரிய பெரிய டூரெல்லாம் போகணும் அவசியம் இல்லை. ரொம்ப பக்கத்தில் ஒரு பிக்னிக், பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல காற்றோட்டமான, நிறைய ஆக்சிஜன் தரக்கூடிய ஒரு இடத்துல போய் ரிலாக்ஸ்டாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வாங்க. அதுவே உங்களுடைய வலிக்கு மிகப்பெரிய நிவாரணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி உங்களுக்கு சீரியஸான பெயின் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹோமியோபதி மருத்துவர் அணுகுங்க. அருமையான மருந்துகள் இருக்கிறது, உங்களுக்கு பெயின்லேருந்து முழுமையான விடுதலை பெற முடியும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஆராய்ச்சியின் முடிவுகள் வரும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹோமியோபதி மெடிசனுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்க, அதோட சேர்த்து இந்த மாதிரி காரியங்களை செய்யுங்க. கண்டிப்பாக கம்ப்ளீட் ரிலீஃப் கிடைக்கும் உங்களுடைய எல்லா விதமான பெயினில் இருந்தும். பி ஹாப்பி, பி ஹெல்தி.